Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல ஹிந்தி verbs part 2 தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் part 1 பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. சோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் டே டு டே லைஃப்ல நம்ம பண்ற ஒவ்வொரு ஆக்ஷனையும் ஹிந்தில எப்படி சொல்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ஹிந்தில பேசும்பொழுது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் தெரியாம நீங்க ஹிந்தில பேசுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த வார்த்தைகள்ல நம்ம தமிழ்ல சொல்லும் பொழுதோ இல்ல இங்கிலீஷ்ல சொல்லும் பொழுதோ வந்து அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு புரியாது. சோ ஹிந்தி பேசுறவங்களுக்கு வந்து ஹிந்திலேயே சொல்லணும் அப்படின்றப்ப இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காது, கொஞ்சம் சுலபமா தான் இருக்கும். நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ண படிக்க படிக்க நமக்கு நல்லாவே மைண்ட்ல ஞாபகம் வந்துரும். சோ இந்த வீடியோக்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்ல போயிட்டு ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ இந்த வீடியோன்னு மட்டும் இல்ல, எந்த வீடியோ அதாவது நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண எந்த வீடியோக்கா இருந்தாலும் அதுக்கான பிடிஎஃப் ஃபார்மேட் நீங்க அங்க போய் செக் பண்ணி எடுத்துக்கலாம். சோ நம்மளோட வெப்சைட்கான லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. நமக்கு பிடிஎஃப் ஃபார்மேட் இருந்ததுன்னா ரீகால் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிஎஃப் வச்சு படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு எங்கேயாவது ப்ரொனன்சியேஷன் ஸ்டக் ஆச்சு அப்படின்னா திரும்ப அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொனன்சியேஷன் மட்டும் கத்துக்கிட்டு நீங்க ரீகால் பண்றதுக்கு பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம். சோ மறக்காம போயிட்டு வெப்சைட் செக் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பேசுறதுக்கு ஹிந்தில போல்னா போல்னா. அடுத்தது கவனிக்கிறதுக்கு வந்து சுன்னா சுன்னா. சோ பேசுறது அப்படின்னா போல்னா, கவனிக்கிறது அப்படின்னா சுன்னா. அடுத்தது பாக்குறதுக்கு தேக்னா தேக்கனா, காட்டுறதுக்கு திக்கானா திக்கானா. பாக்குறது அப்படின்னா தேக்னா, காட்டுறதுக்கு வந்து திக்கானா. அடுத்தது வந்து சந்திக்கிறதுக்கு வந்து மில்னா மில்னா. சோ பேசுதல் அப்படின்னா போல்னா, கவனித்தலுக்கு சுன்னா, பார்க்கிறது வந்து தேக்னா, காட்டுறது வந்து திக்கானா, சந்தித்தலுக்கு வந்து மில்னா. அடுத்தது நிறுத்துறது, அதாவது ஸ்டாப்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து ருக்னா ருக்னா. உட்கார்றதுக்கு சிட்க்கு வந்து பைத்னா பைத்னா. அடுத்தது ஹம் பண்றது, அதாவது வாய்க்குள்ளேயே பாட்டு பாடுவாங்கல்ல, அதுக்கு வந்து குன்குனானா குன்குனானா. அடுத்தது பிக்கப் பண்றதுக்கு வந்து உட்டானா உட்டானா. அடுத்தது மறைக்கிறதுக்கு வந்து சுப்னா சுப்னா. சோ நிறுத்த அப்படின்னா ருக்னா, உட்கார்றதுக்கு பைட்னா, ஹம் பண்றது வந்து குன்குனானா, பிக்கப்க்கு வந்து உட்டானா, மறைக்கிறது வந்து சுப்னா சுப்னா. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்மைல் பண்றது, அதாவது புன்னகைன்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். சோ சிரிக்கிறதுக்கும் புன்னகைக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த புன்முறுவலான ஒரு சிரிப்பு, சைலண்டான அந்த ஒரு ஸ்மைல்க்கு வந்து முஸ்குரானா, ஹிந்தில முஸ்குரானா. அடுத்தது சிரிக்கிறதுக்கு வந்து ஹன்ஸ்னா ஹன்ஸ்னா. அடுத்தது விளையாடுறதுக்கு வந்து கேல்னா கேல்னா. சோ இந்த விளையாட்டு துறையில வந்து சிறந்த வீரர்களுக்கு வந்து கேல் ரத்னா அவார்டுன்னு தருவாங்க. சோ அந்த கேல் அப்படின்றது வந்து விளையாட்டை குறிக்கிறது தான். சோ கேல்னா அப்படின்னா விளையாட்டு. குதிக்கிறதுக்கு வந்து கூட்னா கூட்னா. உட்கார்றது அப்படின்னா பைத்னா. சோ புன்னகை அப்படின்னா வந்து முஸ்குரானா, சிரிக்கிறதுக்கு ஹன்ஸ்னா, விளையாடுறதுக்கு வந்து கேல்னா, குதிக்கிறது அப்படின்னா கூட்னா, உட்கார்றதுக்கு பைத்னா. நெக்ஸ்ட் பாருங்க, பெறுறது, அதாவது வந்து ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்கு வந்து பானா பானா. சோ வாங்குறது அப்படின்றது காசு கொடுத்து வாங்குறதுங்க சொல்லல, கெட், அதாவது நம்ம கையில வாங்கிக்கிறது, அதுக்கு ஹிந்தில பானா. அடுத்தது வந்து இழக்கிறது, சோ லூஸ் பண்றதுக்கு வந்து கோனா கோனா. அடுத்தது காப்பாத்துறது, சேவ் பண்றதுக்கு வந்து பச்சானா பச்சானா. அடுத்தது வந்து ஊற போடுறது, சோ ஏதாவது ஒரு பொருள்ல நம்ம ஊற வைப்போம்ல, அதுக்கு வந்து சோக்னா. சோ இங்கிலீஷ்ல சோக்னு சொல்லுவோம், ஹிந்தில வந்து சோக்னா. அடுத்தது மெல் பண்றது, உருக்குறது. சோ நகைகள்லாம் செய்யும் பொழுது அதெல்லாம் உருக்குவாங்கல்ல, ஏதோ ஒரு இரும்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தெல்லாம் உருக்குவாங்கல்ல, அதுக்கு வந்து பிகல்னா பிகல்னா. சோ பெறுறது அப்படின்னா, அதாவது கெட் அப்படின்னு சொல்றதுக்கு பானா, இழக்கிறதுக்கு கோனா, காப்பாத்துறதுக்கு பச்சானா, ஊற போடுறதுக்கு சோக்னா, உருக்குறதுக்கு வந்து பிகல்னா. அடுத்தது பாருங்க, குறைக்கிறது, அதாவது நாயெல்லாம் வந்து குறைக்கும்ல, அதுக்கு வந்து பவுங்கனா பவுங்கனா. அடுத்தது எரியிறது, அதாவது பர்னிங், இப்ப நெருப்பெல்லாம் எரியும்ல, அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா ஜல்னா ஜல்னா. அடுத்தது வந்து ஒளி, அதாவது லைட் வெளிச்சத்து, அதாவது லைட் எரியும்ல, அதுக்கு வந்து ஜலானா. சோ நார்மலா நெருப்பெல்லாம் தீலாம் எரியறதுக்கு வந்து ஜல்னா, அந்த லைட் மாதிரியான இதுல அந்த வெளிச்சத்தை சொல்றது வந்து ஜலானா. அடுத்தது அணைக்கிறதுக்கு, சோ அந்த நெருப்பெல்லாம் அணைப்போம்ல, அதுக்கு வந்து புஜானா புஜானா. அடுத்தது மறையிறது, ஹைடுக்கு வந்து சிப்பனா சிப்னா. சோ குறைக்கிறது அப்படின்னா பவுங்க்னா, எரிக்கிறதுக்கு வந்து ஜல்னா, லைட் அந்த ஒளிர்றதுக்கு வந்து ஜலானா, அது ஜல்னா இது ஜலானா. அணைக்கிறதுக்கு வந்து புச்னா. அடுத்தது மறைக்கிறது அப்படின்னா வந்து சுப்னா.
நெக்ஸ்ட் பாருங்க தும்புறதுக்கு அதாவது ஸ்னீஸ் பண்ணுவோம்ல அதுக்கு வந்து சீங்கனா சீங்கனா. யோசிக்கிறதுக்கு சோச்னா சோச்னா. அடுத்தது புரிஞ்சுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து சமச்னா சமச்னா. அறிதல் அதாவது வந்து ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. சோ தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஜனானா ஜனானா. அடுத்தது பாருங்க ஸ்மெல் பண்ணி பார்க்கிறதுக்கு வந்து சூங்கனா சூங்கனா. சோ தும்புதல் அப்படின்னா வந்து சீங்கனா, யோசிக்கிறதுக்கு சோச்னா, புரிஞ்சுக்கிறதுக்கு சமச்னா, தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஜனானா, ஸ்மெல் பண்ணி பார்க்கிறதுக்கு வந்து சூங்கனா. அடுத்தது பாருங்க ப்ரவோக் அதாவது கோவமூட்டுறது எரிச்சல் படுத்துறதுக்கு வந்து உக்சானா உக்சானா. அந்த மாதிரி விட்டுறதுக்கு சோ லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து சோட்னா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து விட்டுடுறது. அடுத்தது பாருங்க ஜம்ப் அப்படின்னா வந்து கூடுனா கூடுனா. அடுத்தது வந்து ஏறுறது அதாவது இப்ப ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறும்ல சோ கிளைம் பண்றது அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து சர்ஹனா சர்ஹனா. அடுத்தது இறங்குறதுக்கு வந்து உத்தர்னா உத்தர்னா. சோ எரிச்சல் ஊட்டுறதுக்கு வந்து உப்சனா, விட்டு விடுறதுக்கு அதாவது லீவ் அப்படின்னு சொல்றதுக்கு சோட்னா, குதிக்கிறதுக்கு கூட்னா, ஏறுறதுக்கு சர்ஹனா, இறங்குறதுக்கு உத்தர்னா. அடுத்தது பாருங்க ஃபால் அதாவது வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு வந்து கிர்னா கிர்னா. அடுத்தது வந்து செதறது சோ இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வந்து ஹைட்ல இருந்து வந்து விழுந்தது அப்படின்னா செதறும்ல அதுக்கு வந்து கிரானா. சோ விழறதுக்கு வந்து கிர்னா. டிராப்ஸ் எல்லாம் செதறும்ல அந்த மாதிரி செதறதுக்கு வந்து கிரானா. அடுத்தது வந்து வழுக்கிறதுக்கு வந்து ஃபிசல்னா ஃபிசல்னா. அடுத்தது இழுக்கிறதுக்கு புல்க்கு வந்து கீச்சனா கீச்சனா. தள்ளுறதுக்கு தகேல்னா தகேல்னா. சோ விழறது அப்படின்றது வந்து கிர்னா, சிதறதுக்கு வந்து கிரானா, வழுக்கிறதுக்கு பிசல்னா, இழுக்கிறது வந்து கீஞ்சனா, தள்ளுறதுக்கு வந்து தகேல்னா. நெக்ஸ்ட் அடிக்கிறதுக்கு வந்து நம்ம இங்கிலீஷ்ல பீட்னு சொல்ற மாதிரி ஹிந்தில வந்து பீட்னா பீட்னா. அடுத்தது முறிக்கிறதுக்கு சோ ஏதாவது ஒண்ணு உடைப்போம்ல பிரேக் பண்ணுவோம்ல அதுக்கு வந்து டோட்னா டோட்னா. அடுத்தது துப்புறதுக்கு ஸ்பிட் பண்றதுக்கு வந்து தூக்னா தூக்னா. அடுத்தது வந்து அழுகிறது இப்ப காய்கறிகள்லாம் வந்து அழுகிடும்ல அதுக்கு வந்து ராட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஹிந்தில வந்து சட்னா சட்னா. அடுத்தது வந்து சேர்றது சோ ஜாயின் பண்றதுக்கு வந்து ஜோட்னா ஜோட்னா. சோ பிரேக் பண்றதுக்கு வந்து டூட்னா, சேர்க்கறதுக்கு வந்து ஜோட்னா. பீட் அடிக்கிறதுக்கு வந்து பீட்னா, துப்புறதுக்கு வந்து தூக்னா, அழுகிறதுக்கு வந்து சட்னா. நெக்ஸ்ட் பாருங்க ரேப் பண்றது அதாவது மடக்கிறதுக்கு வந்து லபேட்னா லபேட்னா. அடுத்தது ஹேங் பண்றது அதாவது தொங்க விடுறதுக்கு வந்து லடக்னா லடக்னா. அடுத்தது நனையறதுக்கு வந்து பீக்னா பீக்னா. காய வைக்கிறதுக்கு சூப்னா சூப்னா. சோ ஊற வைக்கிறது அப்படின்னா வந்து சோப்னான்னு பார்த்தோம் காய வைக்கிறது அப்படின்னா சூப்னா. அடுத்தது ரப் பண்றது அதாவது தேய்க்கிறதுக்கு வந்து மல்னா மல்னா. சோ மடக்கிறது அப்படின்னா லப்பேட்னா, தொங்க விடுறதுக்கு லடக்னா, அதாவது நனைய வைக்கிறதுக்கு பீக்னா, காய வைக்கிறதுக்கு சூப்னா, இதுவே ஊற வைக்கிறது அப்படின்னா சோப்னான்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். தேய்க்கிறதுக்கு வந்து மல்னா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடா இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு. உங்கள மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம நம்மளோட வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்த்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரீகால் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத்.